அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ஒரு ஹதீஸ் பார்ப்போம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். சிறந்த இல்லம். உங்களில் ஒருவர் பள்ளிவாசலில் கடமையான தொழுகையை தொழுது முடித்ததும் தமது தொழுகையில் சிலவற்றை, அதாவது உபரியான தொழுகையை தமது வீட்டில் தொழட்டும். ஏனெனில் அவ்வாறு அவர் தொழுவதால் அவரது வீட்டில் அல்லாஹ் நன்மையை ஏற்படுத்துகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஜாபிர் அலி. நூல் முஸ்லிம் 128. விளக்கம்: கடமையான தொழுகையை ஜமாத்துடன் ஆண்கள் பள்ளிவாசலிலேயே தொழுவது கட்டாயமாகும். ஆனால் கடமையில்லாத தொழுகைகளை வீட்டில் தொழுவதே சிறப்பாகும். கடமையான தொழுகையை தவிர ஒரு மனிதர் தம் வீட்டில் தொழும் தொழுகையே தொழுகைகளில் சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7310. இவ்வாறு வீட்டில் தொழுவதால் வீட்டில் இறையருள் நிறைந்து கிடக்கும். அத்துடன் நம் பிள்ளைகளும் நம்மை பார்த்து தொழுவதற்கு முயற்சி செய்யும். இதனால் வருங்காலத்தில் தொழுகையை பேணுபவர்களாக நம் குழந்தைகளை உருவாக்க முடியும். எனவே பள்ளியில் கடமையான தொழுகையை முடித்துவிட்டு நம் இல்லத்தில் உபரியான தொழுகையை தொழும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். முன் சுன்னத்துகளையும் வீட்டில் தொழுதுவிட்டு பள்ளியில் சென்ற கடமையான தொழுகையை நிறைவேற்றும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வீட்டிற்கு வர முடியாத நேரங்களில் மட்டும் பள்ளியில் உபரியான வணக்கங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.